நாங்கள் ஊரில் சாப்பிட்ட ருசி மாதிரியே அந்த டேஸ்டோடையே இன்றைக்கு சம்பலும் தோசையும் இங்கே ரெடியாகலாம் வச்சிருக்கிறோம். மாக்காய்ச்சலாம் வச்சுக்கிறோம், உளுந்தரைச்சி எல்லாம் வச்சிருக்கிறோம். அப்படியே இருந்தால் சம்பல் ஐட்டங்கள், சம்பல் செய்யக்கூடிய ஐட்டங்கள் எல்லாம் வெங்காயம், குடமிளகாய், சின்ன சின்ன பொட்டிங்க வெங்காயம், தேங்காய்ப்பூ, இது தேசிக்காய், இத்தன் மிளகாய், ரெண்டு இஞ்சி, பெருஞ்சீரம் எல்லாம் பட்டி வச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் உப்பு மற்ற பெருஞ்சீரம், நச்சீரம், கடுகுலாம் இங்கே இருக்குது. இப்போ நாங்கள் சுட போகிறோம். பாருங்கள் எப்படி டேஸ்ட்டாக செய்து காட்ட போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் கட்டி வச்சாச்சு, அடுப்பு போட்டாச்சு. இப்போ நாங்கள் எண்ணெய் விடுறோம். எண்ணெய் விட்டு கொஞ்சம் சூடாக வேணும். இப்போ நான் கடுகு போட போகிறோம். பாருங்க, இப்போ கடுகு போடுறோம். ஸோ அது எப்படி வரங்க ரெண்டு வரங்க புரியுறாண்டு இப்போ பதக்கம். அடுத்தது நச்சீரம், இப்போ நச்சீரம் போட போகிறோங்க. இப்போ நச்சீரம், கடுகு நச்சீரம் போட்டு ஸ்டாண்டோட தாளிப்பு. இப்போ வெங்காயம் போட போகிறோம். இப்போ வெங்காயம் வளர்க்கப்படுது. வெங்காயம் வளங்க, அதுக்கு நாங்கள் குடமிளகாய், தக்காளி பழம், பச்சை மிளகாய், குடமிளகாய் பச்சை மிளகாய் போடணும். பச்சை மிளகாய், குடமிளகாய், சிவப்பு குடமிளகாய், பச்சை மிளகாய், குழப்பு மிளகாய். கலரை பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்காண்டு. இப்போ வளர்க்கவே வாசம் மூக்க உழைக்கிறது. பாருங்க நல்லா வதங்கிட்டுது, கணக்கான பழத்துக்கு வந்துடுது. சூப்பர் வாசம் வந்த மாதிரி வேணுது. இப்போ நாங்கள் இது எடுத்து தோசமாக கரைச்சி வச்சுனாங்களோ அதுக்குள்ளே போட போகிறோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் சுடாமை வாசம் அந்த மாதிரி விழுது. கொஞ்சம் எப்படி இருக்கும். இதுக்கு ஒரு கருவேப்பிலையை போட்டு தான் தூக்கி இருக்கும். கருவேப்பிலை லட்சியமாக கிடைக்கவில்லை. நீ அடுத்த மாதிரி செய்வோம் போட்டு. இப்போ நாங்கள் சம்பல் செய்கிறது ரெடி பண்ண போகிறோம். இப்போ முதலாவது சம்பல் நாங்கள் தோசையை போகிறோம் சொல்ல போகிறோம். இப்போ சம்பல் கொஞ்சம் எண்ணெய் விடுறோம். நாங்கள் வீட்டிலே சிலங்கால் இருக்கும்போது சாப்பிட்டு அதே டேஸ்ட்டோடு நாங்கள் இன்றைக்கி செய்கிறோம். இஞ்சி போட போகிறோம். இஞ்சி சின்ன பட்டி வச்சு நாங்கள் அதை இருக்க போடுறோம்.
அடுத்தது பெருஞ்சீரம் போடுறோம். நம்ம எப்பவும் உடம்புக்கு ஆரோக்கியமான சாப்பாடு. பெருஞ்சீரமும் இஞ்சியும், நச்சீரம், பெருஞ்சீரம், புளிகள் இதெல்லாம் உடம்புக்கு நல்ல. இப்பொழுது நாங்கள் இதில் சித்திர மிளகாயை போட்டு வளர்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வெங்காயம் போட போகிறோம். அதுக்கு இல்லையா மிளகாய் பெருசாக வதங்க தேவையில்லை. அதுக்குள்ள பெரிய வெங்காயத்தை வெட்டி இப்படி அதை வதக்க போட்டு சூடு வேண்டவா. உப்பும் போட வேணும். கணக்கான உப்பு, தேவையான உப்பு போட்டா சரி. அதை வந்து டேஸ்ட் கிட்ட மாதிரி அப்புறம் அடித்தோம். இப்படி வந்துருக்குது. ஒரு அடி தான் அடித்தேன் பாருங்க. இப்போ இதை அடித்து போட்டோம். இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் தான் தேங்காய் பூ போட போகிறோம். இப்போ நாங்கள் தேங்காய் பூ இதுக்குள்ளே போகிறோம். ஃப்ரெஷ் தேங்காய் பூ திரி வச்சது அப்படி நாங்கள் இதுக்குள்ளே போகிறோம். இப்போ சம்பல் நல்ல பார்த்து அடித்து எடுத்தாச்சு. இப்போ புளி விட போகிறோம். தேசிக்காய் புளி அதை நாங்கள் விட போகிறோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் சீனி போட போகிறோம். போட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சீனி கொஞ்சமாக போட போகிறோம். சீனி போட சின்ன ஆக்களும் விரும்பி சாப்பிடணும். ஸோ இப்போ சுவையான சம்பல் ரெடி. லைட்டாக ஒரு தொட்டு இருக்கா தொட்டு அப்படியே உறைஞ்சி போட்டு சரி.
சுட சுட இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தோசை ரெடி ஆகிடும். என்னுடைய காரண சாப்பாடு ரெடி. தோசை, நோமல் தோசை, வாசம் கண்டு மூக்க துளைக்குது. இது சம்பல், இது சாம்பார். இது அம்மா சுட்ட தோசை, சின்ன சின்ன ஆசை. ஸோ பாருங்க எப்படி இருக்குண்டு. இது இன்றைய காலமாக சாப்பாடு. நாங்கள் ஒரு பொடி குடிக்க போகிறோம். நீங்களும் அப்படி செய்து சாப்பிட்டு எப்படி இருக்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.